தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். வேதம் பொதுவான பெரும் கருத்து. இப்படி வேதங்கள் பலவாக இருந்தாலும் அதில் ஒவ்வொன்றை சேர்ந்தவர்களிடையே ஆச்சாரங்களில் சில வித்தியாசங்கள் இருந்தாலும் எல்லா வேதங்களும் ஒரே லட்சியத்தை உடையவைதான். சமஸ்த லோகத்திற்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் சேமத்தை கோருவதும் அவனவன் ஆத்மாவை அபிவிருத்தி பண்ணிக்கொண்டு சத்திய தத்துவத்தோடு சாஸ்வதமாக சேர்ந்து விடுவதும் தான் எல்லா வேதங்களுக்கும் பொதுவான லட்சியம். வேதங்களில் பொதுவான இன்னொரு பெருமை, இது ஒன்றுதான் வழி, இது ஒன்றுதான் தெய்வம் என்று அது சொல்லவில்லாமல், சிரத்தையோடு எந்த மார்க்கத்தை அனுசரித்து எந்த தேவதையை எப்படி உபாசித்தாலும் அதுவே சத்தியமான ஒரு வழியில் கொண்டு விட்டுவிடும் என்பதுதான். வேதம் தவிர இந்த மாதிரி பல வழிகளை ஆதரித்து பேசுகிற மத பிராமண நூல் வேறெதுவுமே லோகத்தில் இருக்கவில்லை. தன் வழி ஒன்றே மோட்ச மார்க்கம் என்றுதான் அந்தந்த மதத்தின் மூல நூலும் சொல்லும். ஒரே சத்தியத்தை பல பேர் பல தினுசுகளாக கண்டு கொள்ளலாம் என்று விசால மனப்பான்மையோடு சொல்லுவது வேதம் மட்டும்தான். பிராமணம், ஆரண்யகம். இதுவரைக்கும் நான் வேதம் என்று சொன்னதெல்லாம் அநேகமாக ஒரு வேத சாகையின் சம்ஹிதா பாகத்தை தான். சம்ஹிதைதான் வேதத்தின் மெயின் டெக்ஸ்ட். இதைத் தவிர ஒவ்வொரு வேதத்திலும் பிராமணம் என்று ஒரு பாகம், ஆரண்யகம் என்று ஒரு பாகம் உண்டு. பிராமணம் என்ற பாகத்தில் வைதிகமான கர்மாக்கள் இன்னின்ன என்றும் விதிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை இப்படி செய்ய வேண்டும் என்றும் அவற்றில் விளக்கி இருக்கிறது. வேத சம்ஹிதையில் வருகிற மந்திரங்களை யஜ்ஞம் என்ற காரியமாக்குகிற போது இன்னின்ன வார்த்தைக்கு இப்படி அர்த்தம் பண்ணி கொள்ள வேண்டும் என்றும் பிராமணத்தில் சொல்லியிருக்கும். யஜ்ஞாதி கர்மங்களை பண்ணுவதற்கும் இவை கைட் என்றும் சொல்லலாம். ஆரண்யகம் என்பதில் ஆரண்ய என்ற வார்த்தை இருக்கிறது. தண்டகாரண்யம், வேதாரண்யம் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆரண்யம் என்றால் காடு. வேத சம்ஹிதையிலோ பிராமணத்திலோ வீட்டை விட்டு காட்டுக்கு போ என்று சொல்லியிருக்கவில்லை. வீட்டிலே வாழ்ந்து கொண்டு கிரகஸ்தாசிரமத்தை நடத்தி கொண்டு வரும்போது பண்ண வேண்டியதுதான் யஜ்ஞம் முதலான வைதிக கர்மானுஷ்டானங்கள். ஆனால் இவற்றில் சித்த சுத்தி ஏற்பட்ட பின் காட்டுக்கு போய் மூக்கை பிடித்து கொண்டு உட்காரத்தான் வேண்டும். அதற்கான பக்குவத்தை அடைவதற்குத்தான் அத்தியனமும் யஜ்ஞ கர்மானுஷ்டானமும் பூர்வாங்கம். காட்டுக்கு ஓடுவதற்கு தயார் பண்ணுவதுதான் ஆரண்யகம். சம்ஹிதையில் மந்திரமாகவும் பிராமணத்தில் கர்மாவாகவும் இருப்பதுதான் தத்வார்த்தம் என்னவோ, உள்பொருள் என்னவோ. அந்த சித்தாந்தங்களை, பிலாசபியை விளக்குவதற்கே ஆரண்யகங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. மறைபொருளாகவும் உருவகமாகவும் வேதத்தில் சொல்லி இருப்பதை ஆரண்யகம் விண்டு விளக்கும். யாகம் பண்ணுவதை விட அதன் உள்ளர்த்தத்தை விசாரணை செய்வதுதான் ஆரண்யங்களுக்கு முக்கியம். காட்டிலே ஆசிரமவாசிகள் சேர்ந்து பண்ணின இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகள் ரூபமாகவே ஆரண்யங்கள் இக்கால அறிவாளிகள் கருதுகிறார்கள். ஆரண்யமாகவும் உபனிஷத்தாகவும் சேர்ந்து இருக்கப்பட்ட பிரகதாரண்யக உபனிஷத் அஸ்வமேத யாகத்தை பற்றி இப்படிப்பட்ட தத்துவ விளக்கத்தோடு ஆரம்பிக்கிறது. உபனிஷதங்கள். இந்த ஆரண்யங்களுக்கு முடிவிலே தான் உபனிஷதம் வருகின்றன. சம்ஹிதை மரம் என்றால் அதற்கு பிராமணம் பூ, ஆரண்யகம் காய், உபனிஷதம்தான் முடிவான பலன். ஞான மார்க்கத்திலே ஜீவாத்ம பரமாத்ம அபேதத்தை சாதித்துக் கொடுப்பதற்காக ஏற்பட்ட நேர் சாதனம் உபனிஷதம்தான். இதில் நம்மை சேர்ப்பதற்கே சம்ஹிதையும் பிராமணமும் ஆரண்யகமும் இருக்கின்றன. உபனிஷத்துக்களிலே பலதரப்பட்ட வித்தியைகள், யஜ்ஞங்கள், தேவதா உபாசனைகள் அங்கங்கே சொல்லியிருந்தாலும் முக்கியமாக அது தத்துவ விசாரம்தான். கர்மா எல்லாம் விட்டு போகிற நிலையை சொல்வதுதான் உபனிஷதங்களின் பரம தாத்பரியம். இதை வைத்துதான் வேதத்தையே கர்மகாண்டம் என்று இரண்டாக பிரித்திருக்கிறது. இதையே முறையே பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை என்று சொல்வதுண்டு.
கர்மகாண்டத்தை ஆராய்ச்சி பண்ணி அதுவே முடிந்த முடிவான பலன் என்று ஜைமினி மகரிஷி செய்திருக்கிற சாஸ்திரத்திற்கு பூர்வ மீமாம்சை என்று பெயர். இம்மாதிரியே ஞான காண்டத்தை விசாரித்து அதையே பரம தாத்பரியமாக முடிவு பண்ணி வியாசர் செய்த பிரம்மசூத்திரம் உத்தர மீமாம்சை எனப்படுகிறது. கர்மகாண்டத்தோடு பார்க்கும்போது உபனிஷத் பாகமான ஞான காண்டம் ரொம்ப சின்னதுதான். இதற்கேற்பவே ஜைமினி சூத்திரம் 1000 செக்ஷன் கொண்ட சகசிர அதிகரணியாகவும் பிரம்மசூத்திரம் 200க்கும் குறைவான அதிகரணம் உள்ளதாகவும் இருக்கின்றன. ஒரு விருட்சத்தில் இலைகள் நிறைய இருந்தாலும் புஷ்பமும் பழமும் கொஞ்சமாகவே இருக்கிறார் போல் வேத விருட்சத்தில் கர்மகாண்டம் நிறையவாகவும் உபனிஷத் பாகம் கொஞ்சமாகவும் இருக்கிறது. உபனிஷத் தத்துவ விசாரம் என்பது இதர தேசங்களில் பிலாசபிக்காரர்கள் புத்திபூர்வமாக ரொம்பவும் அழகாக சத்தியத்தை ஆராய்ச்சி செய்கிற மாதிரி மட்டும் முடிந்து விடவில்லை. புத்தியினால் ஆராய்ந்ததை அனுபவத்தில் தெரிந்து கொள்வதுதான் முக்கியம். அல்வா தித்திக்கிறது என்று தெரிந்து கொண்டால் மட்டும் என்ன பிரயோஜனம்? அதை சாப்பிட்டு தித்திப்பை அனுபவிக்க வேண்டும். மற்ற பிலாசபிகளுக்கு இல்லாமல் உபனிஷதங்களுக்கு மாத்திரம் இருக்கிற பெருமை அது மந்திராட்சரங்களை கொண்டதல்ல. எந்த தத்துவங்களை சொல்லுகிறதோ அதை மந்திர சப்தத்தின் சக்தியால் அனுபவத்திற்கு கொண்டு வந்து கொடுத்து விடுகிறது. மற்ற தேசத்து பிலாசபிகளைப் போல் வெறும் ஆராய்ச்சிக்காக அதை அனுபவத்தில் உரைக்கும்படியாக பண்ணுவதற்கு எப்பேற்பட்ட வாழ்முறை வேண்டுமோ அப்பேற்பட்ட தர்மங்கள் நிறைந்த ஒழுக்கமான வாழ்க்கையை வேதத்தின் கர்மகாண்டம் சொல்லியிருக்கிறது. அதன்படி வாழ்ந்து தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு அப்புறம் கர்மாக்களை விட்டுவிட்டு இந்த உபனிஷத்துக்களை ஒருத்தன் அனுஷ்டானம் பண்ணும்போது அதில் உள்ள தத்துவங்கள் வெறும் புத்திவாதமாக இல்லாமல் அவனுடைய அனுஷ்டானத்திலேயே ஜீவனோடு பிரகாசிக்கின்றன. இந்த தத்துவங்களுக்கெல்லாம் உச்சியில்தான் ஜீவ பிரம்ம அபேதம் இருக்கிறது. பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் இரண்டர கலக்கும் அந்த உச்சஸ்தானத்தை பிடிப்பதற்காகத்தான் சகல கர்மாக்களால் பக்குவம் பெற்ற ஒருவன் சகல கர்மங்களையும் விட்டுவிட்டு சந்நியாசம் வாங்கிக் கொள்வது. அப்படி வாங்கிக் கொள்கிற சமயத்தில் அவனுக்கு மகா வாக்கியங்கள் என்ற 4 மந்திரங்கள் உபதேசிக்கப்படுகின்றன. இந்த 4ம் ஜீவ பிரம்ம அபேதத்தை சொல்லுபவையே. அவற்றை மனனம் பண்ணி நித்யாசனம் என்ற பெயரில் ஆழ்ந்து தியானம் செய்தால் அபேத நிலை பிரத்யட்சமாகவே சித்தித்துவிடும். இப்படிப்பட்ட 4 மகா வாக்கியங்களும் 4 உபனிஷதங்களில் இருக்கின்றன. எத்தனையோ கர்மா, தினுசான பிரார்த்தனை, வாழ்க்கை விதிகள் எல்லாம் சம்ஹிதை, பிராமணம் முதலான பாகங்களில் இருந்தாலும் முடிந்த முடிவாக பரம லட்சியத்தை பிடிக்க வேண்டும் என்று வருகிற போது அதை சாதித்து கொடுப்பதாக இருப்பது உபனிஷத் மகா வாக்கியங்கள்தான். உயர்ந்த அனுபவ ஞானமேதான் பிரம்மம் என்ற தாத்பரியத்திலே ஐதரேய உபனிஷத்தில் ஒரு மகா வாக்கியம் இருக்கிறது. இது ரிக்வேதத்தைச் சேர்ந்த உபனிஷத். நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்று அர்த்தமுள்ள ஒரு மகா வாக்கியம் பிருகதாரண்ய உபனிஷத்தில் வருகிறது. இது யஜுர்வேதத்தைச் சேர்ந்தது. நீயும் பரமாத்மாவும் ஒன்றுதான் என்று சிஷ்யனுக்கு குரு உபதேசிக்கிற ரூபத்தில் சாந்தோக்கிய உபனிஷத்திலே ஒரு மகா வாக்கியம் இருக்கிறது. இதுதான் சாமவேதத்துக்கான மகா வாக்கியம். இந்த ஆத்மா என்பது பிரம்மமேதான் என்று சொல்கிற மகா வாக்கியம் ஆண்டோக்கிய உபனிஷத்தில் வருகிறது. இது அதர்வ வேதத்தைச் சேர்ந்த உபனிஷத்துக்களிலேயே வருகிறது. ஆச்சாரியால் கடைசியில் உபதேச சாரமாக சொன்ன சோபனா பஞ்சகத்தில் வேதத்தை சம்ஹிதையை அத்தியனம் பண்ணுங்கள் என்றார். அதில் பிராமணத்தில் சொல்லியுள்ள எல்லா கர்மாக்களையும் பண்ணுங்கள் என்று ஆரம்பித்து இந்த மகா வாக்கியங்களில் உபதேசம் வாங்கிக் கொண்டு அவற்றை அனுசந்தானம் செய்து பிரம்ம பாவத்தை அடையுங்கள் என்று முடிக்கிறார். அத்தனை வேதங்களுக்கும் முடிவான நிலை உபனிஷத்தில் சொன்னதுதான். உபனிஷத்துக்கே வேதாந்தம் என்று பெயர் இருக்கிறது. அந்தம் என்றால் முடிவு. வேதத்துக்கே அந்தமாக இருப்பது வேதாந்தம். உபனிஷத்துக்கள் 2 விதத்தில் வேதத்துக்கு முடிவாக இருக்கின்றன. ஒவ்வொரு சாகை எடுத்துக்கொண்டாலும் முதலில் சம்ஹிதை, அப்புறம் பிராமணம், பிறகு ஆரண்யகம் என்று வந்து அந்த ஆரண்யகத்தின் கடைசியில் உபனிஷத் வருகிறது. இதனால் ஒவ்வொரு சாகைக்கும் முடிவாக இருக்கிறது. அதோடு கூட வேதங்கள் சொல்லும் தாத்பரியத்துக்கும் முடிவாக லட்சியமாக இருப்பது உபனிஷத்துக்கள் தான். இப்படியாக புஸ்தகங்களில் அமைப்பு, டெக்ஸ்ட், ஆர்டர் ஆஃப் டெக்ஸ்ட்,
தாத்பர்யம் என்ற 2 விதத்தில் வேதங்களுக்கு முடிவாக இருப்பவை உபனிஷத்துக்கள். ஊருக்கு கோயில், கோயிலுக்கு கோபுரம், கோபுரத்துக்கு சிகரம் என்று உயர்ந்து கொண்டே போகிற மாதிரி நம்முடைய தத்துவங்களுக்கு சிகரமாக வேத முடிவாக இருப்பது உபனிஷத்துக்களே. உபனிஷத என்றால் பக்கத்திலே உட்கார்ந்து கொள்வது என்று அர்த்தம். சிஷ்யனை இப்படி உட்கார்த்தி வைத்துக்கொண்டு குருவானவர் செய்த உபதேசம்தான் உபனிஷத்துக்கள். பிரம்மத்துக்கு பக்கத்திலே போய் சேரும்படியாக செய்வது என்று அர்த்தம் கொள்ளலாம். உபநயனம் என்றால் குருவிடம் கொண்டு விடுவது, பரமாத்மாவிடம் கொண்டு விடுவது என்று 2 விதமாகவும் அர்த்தம் பண்ணிக்கொள்ள இருப்பது போல் உபனிஷத் என்றால் இப்படி இரட்டை பொருள் கொள்ளலாம். பக்கத்தில் வைத்துக்கொண்டு செய்கிற உபதேசம் என்றால் அது இரகசியமானது என்று அர்த்தம். மதிப்பு தெரியாத அப்பவிக்குகளுக்கு அது சொல்லத்தக்கதல்ல. இதனால் உபனிஷத்துக்குள்ளேயே கதாபாகங்களாகச் சொல்லாமல் ரொம்பவும் சூக்ஷ்மமான தத்துவங்களை சொல்லுகிற போது இது உபனிஷத் என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கும். வேதத்தில் மறைபொருளாக இருக்க வேண்டியவற்றை இரகசியம் என்பார்கள். வேதாந்தமான உபனிஷத்தில் அப்படிப்பட்ட இரகசியங்களை உபனிஷத் என்று சொல்லியிருக்கும்.